கேக்க பெருசா ஐசிங்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஆனா, இதில என்ன டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்றதுன்னு நெனைக்கக்குள்ள தாங்க மண்டை பிச்சுட்டு போகுதுங்க. என்னடா டிசைன் போடுறது? என்னடா டிசைன் போடுறதுன்னு யோசிச்சே மூளை மங்கிடும் போல இருக்குங்க. கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேக்கு பிங்க் கலர்ல வேணும் 2 கிலோலன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா, அவங்க டிசைன்லாம் எதுவும் பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணல. இது ஒரு கேர்ள் பேபிக்குன்றதால பிங்க் கலர்ல அவங்க கேட்டிருந்தாங்க. சரி ஓகே களத்துல இறங்கிட்டோம் பண்ணிருவோம் அப்படின்ட்டு நானும் அழகா ஒரு பக்கம் சுத்தி இந்த நாசல் டிசைன போட்டு அப்படியே மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி போட்டேங்க. இதில் ஏன் நம்ம பட்டாம்பூச்செல்லாம் பறக்க விடக்கூடாதுன்னு எனக்கு திடீர்னு ஐடியா வரப்போக அந்த எல்லா பட்டாம்பூச்சும் பெருசுலேருந்து சின்னதாக அழகாக மேலே அடுக்கி விட்டுட்டேங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிட்கேட்டை 4ஆக உடச்சி 4 கிட்கேட்டாக வச்சு விட்டுட்டேன். அண்ட் ஹாப்பி பர்த்டேன்றதையும் சென்டரில் வச்சுட்டு குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் சைடில் மேலெல்லாம் தூவி விட்டுட்டேன். அண்ட் நேமையும் எழுதிட்டு நடுவில் இன்னொரு கலர் பட்டாம்பூச்சும் வச்சு இந்த கேக்கை சூப்பராக முடிச்சிட்டேங்க. இதை கஸ்டமர் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கேன், கேக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்தியாச்சே.